இப்போ பகவத்கீதையில கீதையின் உட்பொருள் சுருக்கம் அத்தியாயம் 2 பார்த்துட்டு வரோம். ஸ்லோகம் 40. ஸோ இப்போ நான் ஸ்லோகம் படிக்கிறேன். நீங்க மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கலாம். ஒரே நிமிஷம் ஸ்லோகத்துக்கு போய்க்கிறேன். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி யஸ்ய தர்மஸ்ய ராயதே மகதோ பயாத். ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. இம்முயற்சியின் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து வருவதை பார்க்கிறோம். கிருஷ்ண உலகில் செயல்படுதல், அதாவது புலன் வளர்ச்சிகள் எதிர்பார்ப்பது என்று கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது ஜெயனின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சில ஆரம்பம் கூட எந்த தடையும் காரணமில்லை. ஆரம்பம் எந்நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதிக தளத்தில் தொடக்கப்பட்ட செயல்களும் பெற்றாக வேண்டும். இல்லையில் அனைத்து முயற்சியும் வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடக்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாதவர்களும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்று பெறாதவர்களும் அதை செயலாற்றுவதற்கு எவ்வித இலக்கும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் ஒரு சதவீதம் செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் இரண்டாவது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலும் 100% வெற்றி இல்லாதது ஒரு அனுபவம் இல்லை. அஜாமினன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் சிறு அளவே இறுதியில் 100% பலனை அடைந்தார். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் நல்ல பதம் என்று இருக்கிறது. ஜட செயல்களும் விளைவுகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தனர் ஒருவனுக்கு அந்தனர் குடும்பத்தினர் செல்வம் நிறைந்த குடும்பத்தினர் பிறக்கும் வாய்ப்பு ஒருவருக்கு நிச்சயம். கிருஷ்ண உணர்வுடன் செயல்படும் செயல்களின் தனிநிகரற்ற தன்மை இல்லையே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ, நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவாத் பிரணாம்ஸ். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே நிமிஷம், அந்த ஸ்லோகத்தை நான் இங்க புக்ல எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நேஹ விக்ரம நாசோஸ்தி, இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, இப்ப சில பேர் எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, இனிமேல் நான் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல குழந்தைய இப்பவே பக்தி பண்ண ஆரம்பிக்கணுமா, குழந்தைக்கு ரிட்டையர்ட் ஆனோடனே பக்தி பண்ணட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு 80 ஆயிருச்சு, இதுக்கு மேலையெல்லாம் நான் பக்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கும். அப்புறம் நடுநிலை காலத்துல பார்த்தோம்னா, இப்ப வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், குழந்தைகளை பெரியவங்களாக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்ப எனக்கு எங்க நேரம் இருக்கு பக்தி பண்றதுக்குன்னு அவங்க பண்றத தவிர்த்துறாங்க சில பேர். ஸோ இதெல்லாமே நம்ம பாக்குறோம், நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம், இல்ல நம்மளே கூட இதை அனுபவிச்சிருக்கலாம். பக்திங்கிறது
நம்மளோட இயல்பு ஸ்வதர்மம் சனாதன தர்மம் தான் நம்மளோட இயல்பான தர்மம் இல்லையா? பகவான் அதாவது பரோ தர்மம். எது பரோ தர்மம்ங்கிறது? பகவத தர்மம். பகவானுக்கு பக்தி செலுத்துறது தான் நம்மளோட பரோ தர்மம். சுப்ரீம் தர்மா, அதாவது டாப் மோஸ்ட் உயர்ந்த தர்மம் எது அப்படின்னா பகவத தர்மம். பகவானுக்கு பக்தி செய்யறது. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இடையில நம்மளுக்கு சில தர்மங்கள் இருக்கு. ஒரு அம்மாவா என்ன தர்மம் பண்ணணும், பத்னியா என்ன தர்மங்கள் பண்ணணும், ஒரு பிரஜையா, நாட்டுல ஒரு பிரஜையா என்ன தர்மம், அதெல்லாம் ஓகே. அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தர்மங்கள், அது வந்து உயர்ந்த நிலை தர்மங்கள் கிடையாது. ஆனா நம்மளோட உயர்ந்த தர்மம் வந்து பகவானுக்கு பக்தி செலுத்துறது. அந்த பகவான் யாரு? பராசர முனி சொல்றாரு, அந்த 6 விஷயங்களை வந்து யாரு பூர்த்தி முழுமையா 100% பூர்த்தி செஞ்சிருக்காங்களோ, அழகு, அப்புறம் சக்தி, இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேமஸா இருக்கிறது, பிரதிஷ்டைய ரொம்ப பாப்புலரா இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பற்றின்மை, இது மாதிரி 6 விஷயங்கள் வந்து யாருக்கு முழுமையா இருக்கோ, எல்லாத்துக்கும் சிலது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், இல்ல ஒண்ணு மட்டும் முழுமையா இருக்கலாம், மீதி கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம யாருக்கு வந்து இது முழுமையா இருக்கோ அவங்களுக்கு வந்து இது வந்து யாருக்கு முழுமையா இருக்கோ அது அவங்கதான் பகவான் அப்படின்னு பராசர முனி சொல்றாரு. அப்புறம் நம்ம பாக்குறோம், பகவத்கீதையிலும் பாக்குறோம், அர்ஜுனன் சொல்றாரு, நான் மட்டும் சொல்லல, நாரதா, வியாசா, பிரம்மான்னு எல்லாருமே சொல்றாங்க. பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள், சிவா எல்லாருமே சொல்றாங்க நீ பரம்பிரம்மன் அப்படின்னு சொல்லி அதுலயும் வருது. அதுல இருந்து அந்த பகவான் யாருங்கிறது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டே வரணும். எலிமினேஷன் தியரின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகுது, யாரு பகவான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது, கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. சோ இதுல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, இந்த பாத்துல, இந்த பாதையில, இந்த மார்க்கத்துல நம்மளுக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது, நோ லாஸ். இதுல எந்த ஒரு இழப்பும் கிடையாது அர்ஜுனா. கொஞ்சோண்டு நீ அதை பண்ணியிருந்தா கூட, பக்தி வந்து நீ கொஞ்சோண்டு பண்ணியிருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமான பயத்துல இருந்து கூட ஒருவனை காப்பாத்தப்படுவான் அப்படின்னு. நேத்துக்கு இந்த ஸ்லோகத்தோட கொஞ்சோண்டு பகுதி நம்ம பார்த்தோம். திராயத்தே மகத்தோ பயாத். மகத்தோன்னா என்ன, மிகப்பெரிய மகா மந்திரம்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம டெய்லிக்கு உச்சாடனம் பண்ற ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் வந்து, அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து மகா மந்திரம். மந்திரங்கள்லயே மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது கலியுகத்துக்கு. அப்ப அந்த ஒரு பக்தி மார்க்கத்துல ஒருத்தர் போறாரு அப்படின்னா, அந்த முயற்சியில இத்தினூண்டு அவர் முயற்சி செஞ்சிருந்தா கூட, அவர் வந்து 100% இன்னும் அடையல, பக்தியில வந்துடணும்னு ஆசைப்பட்டுட்டாரு, வந்துட்டாரு, ஒரே ஒரு சதவீதம் தான் வந்திருக்காரு அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை. அவங்க வந்து பயங்கரமான பயத்துல இருந்து கூட அவனை வந்து அது காப்பாத்தும், அந்த இத்தினூண்டு அந்த ஒரு சதவீதம் செஞ்ச பக்தி கூட காப்பாத்தும் அப்படின்னு. சோ இந்த ஸ்லோகம் வந்து கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் ஒரு பக்தி யோகாவை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி, ஊக்கப்படுத்துற மாதிரி வர்ற ஒரு முதல் ஸ்லோகம் இது. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து 6வது அத்தியாயத்துல வரும். 40வது 6வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகங்கள் இருந்து ஒரு 45வது ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு யோகி, அவன் வந்து அர்ஜுனன் கேக்குற கேள்வி பகவான் கிருஷ்ணர் கிட்ட, ஒரு யோகி வந்து அவன் ஒரு யோகத்துல பண்ணிட்டு இருக்கான், ஒரு யோக முறை பயிற்சி பண்றான், ஆனா அவன் முழுமையா அடையல. அதனால அவன் என்ன, அவன் இறந்துடுறான்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும்? அவன் இவ்வளவு நாளா பண்ணிட்டு வந்த அந்த யோக முறை பயிற்சி அதெல்லாம் வீணா போயிருமா அப்படிங்கறத வந்து கேக்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட. சஞ்சாதம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கெஹே யோக பிரஷ்டோ விஜாயத்தே அபிஜாயத்தே. கிருஷ்ணர் சொல்றாரு, சஞ்சாத்தம் சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே. அப்போ ஒருத்தன் வந்து யோக மார்க்கத்துல பண்ணிட்டு இருக்கான், அவன் முழுமையா அதை பண்ணி முடிக்கல, 100% அடையல, அவன் இறந்துடுறான். அப்ப என்ன ஆகும்னு கேக்குறப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அவங்க எல்லாம் யோக பிரஷ்டா, அதாவது
அந்த ஆன்மீகத்தை வந்து முழுமையா அடையாதவங்க. ஆனா அவங்களோட முயற்சி வந்து கண்டிப்பா வீணாகாது. அப்ப என்ன நடக்கும்? கிருஷ்ணா சொல்றாரு, அவரு அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த யோக பயிற்சி, அதாவது ஆன்மீக யோகம் பண்ணவங்க முழுமையா பண்ணாதவங்களுக்கு இன்னொரு பிறவி கொடுப்பாராம். அதுவும் எந்த இடத்துல கொடுப்பாராம்? புண்ணியம் பண்ணவங்களோட வீட்டுல, மிகப்பெரிய பணக்காரர்கள் வீட்டுல, பிராமணர்கள் வீட்டுல, அது படிச்சவங்க வீட்டுல, அந்த மாதிரி வீட்டுல வந்து அவங்கள பிறக்க வைப்பாராம். அப்ப என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல பிறக்கும் போது ஒரே மங்களமான ஒரு சூழ்நிலை தான் அவனை சுத்தி இருக்கும். அந்த குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னா அவனை சுத்தி ஒரு மங்களமான சூழ்நிலை தான் இருக்கும். பக்தர்கள் வீட்லயே அவன் பிறந்திருக்கலாம். அப்ப திரும்ப திரும்ப அவனை வந்து பகவானை பத்தி தான் அங்க பேசப்படும், பகவானை தான் அவங்க இது பண்ணுவாங்க, என்ன சொல்றது, பக்தி பண்ணுவாங்க பகவான் கிட்ட, கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தையோட பக்தி அந்த வாழ்க்கையில, அடுத்த வாழ்க்கையில இருந்து தொடர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம நினைச்சிட்டோம் 1% தான் பண்ணியிருக்கோம், இந்த வாழ்க்கை முடிய போகுது, இனி என்ன ஆகுமோ, நம்ம மீதி 99% இந்த வாழ்க்கையில கண்டிப்பா பண்ண முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கையோட முடிவு வந்தாச்சு, 99% நம்ம இப்ப முடியலையே, இப்ப வீணா போச்சே 1%, நான் திரும்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கணுமா அடுத்த பிறவியில அப்படின்னா கிடையாது. நம்ம 2வது சதவீதத்திலிருந்து ஆரம்பிப்போம். இதே நம்ம 98வது சதவீதம் வரை இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கோம் அப்படின்னா அடுத்த பிறவியில 99வது சதவீதம் வரை 99%இருந்து ஆரம்பிப்போம். 100% நம்ம பக்தியில பயிற்சி முழுமையா பெற்றிருந்தோம்னா தான் நமக்கு பகவானோட லோகத்துக்கு போறக்கு, அவரோட திருப்பாதத்தை, கமலபாதத்தை அடையறக்கு நம்மளுக்கு தகுதி கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம குழம்புனது இல்லாம அவங்களையும் போய் குழப்பி விட்டுருவோம். யார? வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்கள, இல்லையா? அவங்க எல்லாம் நல்லா பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து கத்துக்குட்டியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% மட்டும் பக்தி பண்ணிட்டு இருந்திருக்கோம், இந்த வாழ்க்கையோட இந்த பிறவி முடிஞ்சிருச்சு, அடுத்த பிறவி நம்மளுக்கு இல்ல, நம்ம வைகுந்தத்துக்கே போயிட்டோம் அப்படின்னா 51% இன்னும் 51ல இருந்து 100 வரைக்கும் இன்னும் பண்ணி முடிக்கல, ஆனா நம்ம வைகுந்தம் போயிட்டு, அது நடக்காது, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நம்மளோட முதிர்ச்சி இல்லாதனால, நம்மளோட பக்தியில முதிர்ச்சி இல்லாதனால வைகுந்த லோகத்துக்கு போய் பிரஜல்பா பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. பிரஜல்பான்னா தேவையில்லாத பேச்சுகள். பகவானை பத்தி எது பேசணுமோ அது வந்து தேவையான பேச்சு, பகவானை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசினாலும் அது தேவையில்லாத பேச்சாம். அப்ப முக்கியமா அடுத்தவங்களை பத்தி பேசுறதோ, இந்த ரூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தவறா மத்தவங்களை பத்தி பேசுறது, அது உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறது வந்து தேவையில்லாத விஷயங்கள், அதை வந்து பிரஜல்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அங்க போய் வைகுந்தத்துல போய் பேசினா அப்ப என்ன ஆகும், அவங்களோட மனசையும் நம்ம கலைச்சு விட்டுருவோம். அவங்க மனசு கலையாது, அவங்க ரொம்ப தீராவா இருப்பாங்க, புலன் கட்டுப்பாட்டோட அந்த மாதிரி இருக்கிறவங்க பேரு தான் தீரா. அங்க வைகுந்த லோகத்துக்கு போகும்போது இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்பாங்க, புலன் கட்டுப்பாடெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், அவங்க பக்தியில உயர்ந்த நிலையில இருப்பாங்க, பிரேம பக்தியில, அப்பதான் போக முடியும் வைகுந்தத்துக்கு. அப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது அந்த குழந்தை அந்த மாதிரி அம்சத்தோட அந்த வீட்டுல பிறந்ததுன்னா, பணக்காரங்க வீட்லயோ பிராமணா வீட்லயோ, பிராமணனா பிறப்பு மூலியமா வந்த பிராமணா சொல்ல, குணத்து மூலியமா அந்த சத்தியமா இருக்கு, சத்தியம் பேசணும், சமோ தமோ சூச்சா, இந்த சுத்தமா இருக்கிறது, அதுக்கப்புறம் சத்தியம் பேசுறது, எல்லாத்தையும் சமமா பாக்குறது, இது கருணையோட இருக்கிறது, இந்த மாதிரி பல குணங்கள் 18வது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பிராமணங்களோட குணங்கள். அப்ப அந்த குணங்களை எல்லாம் கொண்டவங்க வீட்டுல இந்த குழந்தை பிறக்கும். அப்ப சொல்லி கொடுக்கறதும் அந்த மாதிரி தானே சொல்லி கொடுப்பாங்க. தாய் தந்தை வந்து எதை நம்புறாங்களோ, எந்த மார்க்கத்துல போறாங்களோ அதை தானே குழந்தைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே, குழந்தை பிறந்ததுல இருந்தே என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு பக்தி வர ஆரம்பிச்சிடும். சோ அவங்க வந்து யோக பிரஷ்டா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண யோக பயிற்சி வீணாகாது, ஆன்மீக பயிற்சி தொடரும். அதே ஸ்லோகத்தோட இன்னும் ஆழமானதுதான் நம்ம இங்க பாக்குறோம். நேஹ அபிக்ரம நாசஸ்தில திராயத்தே மகதோ பயாத்.
சோ இந்த ஸ்லோகமும் அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. என்னன்னா நீ இத்தினூண்டு பண்ணியிருந்தா கூட அது வேஸ்ட் ஆகாதுன்னு இங்க சொல்லிட்டாரு. அப்ப அர்ஜுனன் 6வது அத்தியாயத்துல கேக்குறான், சரி வேஸ்ட் ஆகாது சரி, ஆனா என்ன ஆகும், அவங்க இறந்துட்டாங்க, இன்னும் பண்ணி முடிக்கல, அப்ப என்ன ஆகும் போது அவங்க அடுத்த பிறவி எடுத்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப பிறவி எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல இடத்துல பிறக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் குழந்தைங்க சில வீட்டுல ஆல்ரெடி பக்தர்களா இருக்கிற வீட்டுல குழந்தைங்க வந்து பிறக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் யோக பிரஷ்டாஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாரத முனியே பாத்தீங்கன்னா அவரு வந்து முதல் பிறவியில கந்தர்வா இருக்காரு. அடுத்தது அவரோட ஒரு சின்ன தவறுதல்னால பாடும்போது பகவானோட மகிமைகளை பத்தி பாடாம அவரு வந்திருக்கிற சபையில இருக்கிற தேவி தேவர்களை பத்தி அவங்களோட மகிமைகளை பாடினதுனால அங்கிருந்த பெரிய ரிஷிகள் முனிவர்கள் கோபம் அடைஞ்சு அவரை கந்தர்வ ஆகிய நாரத முனிய சபிச்சு நீ வந்து ஒரு சூத்ரனா போய் பெற. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரன்னு அந்த 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள் இருக்குல்ல, இப்ப கூட இருக்குதுதான். அப்ப வந்து அது ரொம்பவே ப்ராமினென்ட்டா இருந்தது. அத வச்சுதான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தது. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வேத காலத்துல ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா நீ வந்து சூத்ரனா போய் பெறன்றுவாங்க. பிராமணனா பெற, சத்திரியனா பெற, வைஷ்யனா பெறன்னு சொல்லி சாபம் விட மாட்டாங்க. சாபத்திலேயே என்ன சாபம் விடுவாங்க, சூத்ரனா புறன்னு. இப்ப கலியுகத்துல எல்லாருமே சூத்ரன்னு சொல்லப்படுது. அப்ப பிறப்புல எல்லாருமே சூத்ரர்களாம். அப்ப வளர்ப்புல, அதாவது வளர்ப்பு மட்டும் இல்ல, அவங்களோட குணங்கள் எந்த மாதிரி குணங்கள்ல அவங்க டெவலப் பண்றாங்களோ, பிராமண குணத்தை டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிராமணர்கள்னு ஆகுறாங்க. பிறப்புல என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்க அப்பா லாயரா இருக்கலாம், குழந்தை அதுக்காக லாயர்னு சொல்லிட முடியுமா? பிரபுபாத் கேப்பாரு. இல்ல. சோ அவனும் படிச்சு லா படிச்சு எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆனா தான் அவன் லாயர். பிரபுபாத் இன்னொரு உதாரணம் கொடுப்பாரு நம்மளோட யோக பிரஷ்டா ஸ்லோகத்துக்கும் சரி இதுக்கும். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களா அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா, எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன் இப்ப பரீட்சை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சு பரீட்சை எழுதுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டா அவனுக்கு வந்து டாக்டர் பட்டம் கிடைச்சது. ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்களுக்கு வந்து எல்எம்எஸ்னு ஒரு சர்ஜனுக்கு உண்டான லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, மெடிசன் சர்ஜரிக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபால் டவுன் ஆனாலும் கூட, வீழ்ச்சி இருந்தாலும் கூட அடுத்ததுல பிக்கப் பண்ணிக்கலாம், எதுவுமே வீண் போகாது அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணம். இப்போ அந்த நாரத முனி வந்து சூத்ரனா பிறக்கும் போது ஒரு வேலைக்கார அம்மாக்கு சூத்ரனா பிறந்து பையனா பிறந்து, ஆனாலும் அவனோட புண்ணிய கர்மாக்கள்னால சில பக்தர்களுக்கு தொண்டு செய்யறது, இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பக்திங்கிறது, பக்தி மார்க்கத்துல போறதுங்கிறது வந்து வெறும் பகவானுக்கு பக்தி செலுத்துறது மட்டும் கிடையவே கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகட்டும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகட்டும், ராமானுஜாச்சாரியார் சொல்லித்தரதும் ஆகட்டும், மத்வாச்சாரியார், நம்ம ஸ்ரீல பிரபுபாதர், இவங்க எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா, பகவானோட பக்தர்களுக்கு நம்ம சேவை செஞ்சாதான் பகவானை திருப்திப்படுத்த முடியும். நான் பகவானோட பக்தன்னு போய் சொன்னா பகவானே சொல்லுவார் பகவத்கீதையில, நான் திருப்தி அடைய மாட்டேன். பகவானோட பக்தர்களுக்கு நீ பக்தன்னு சொன்னாதான் நான் திருப்தி அடைவேன் பாரு. அதேதான் ஆச்சாரியர்களும் நம்மளுக்கு சொல்லி தராங்க. சோ இவர் என்ன பண்றாரு, பக்தர்களுக்கு சேவை பண்றாங்க. அந்த தாய் நாரத முனியோட அம்மா அந்த ஜென்மத்துல கந்தர்வரா இருக்கும் போதும் அவர் பேரு நாரதர் கிடையாது. அடுத்தது சூத்ர பையனா வந்து பிறக்கிறப்போ அவர் பேரு நாரதர் கிடையாது. சோ அந்த பையனோட அம்மா வந்து வேலைக்கார அம்மா. அந்த பக்தி வேதாந்தஸ் வந்து சத்துர்மாசம் 4 மாசம் வந்து தங்குறாங்க. மழை காலம், வெளியில போக முடியாது, அதனால வந்து தங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க, வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. தேவையான விஷயங்கள் எல்லாம், சின்ன சின்ன விஷயங்கள், பிரசாதம் ரெடி பண்ணி கொடுக்கறது, சுத்தமா வச்சுக்கிறது இடத்த, அந்த மாதிரி. இப்ப இந்த பையனும் அம்மாக்கு உதவி செய்யறான். இப்ப பக்தர்களாகிய பக்தி வேதாந்தர்களுக்கு அவங்க அம்மா உதவி செய்யறாங்க, அவங்க அம்மாவுக்கு இந்த பையன் உதவி செய்யறான். அந்த மாதிரி இன்னும் பக்தி சுக்குருத்தையும் அவன் வளர்த்துட்டு வரான்.
அப்போ அந்த பக்தி வேதாந்த அந்த ரிஷிகள் அந்த முனிகள் அந்த மாதிரி சேஜஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அந்த பக்தர்கள் கிட்ட போய் அவங்களோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றான். அவங்க மிச்சம் வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டு சாப்பிட்றான். அது மகா பிரசாதம்னு சொல்லப்படுது. பகவானோட கருணை வந்து பிரசாதம். அவரு மூலியமா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு ஆச்சாரியர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, மறுபடியும் ஒரு இன்னும் அளவில்லாத கருணை. அது வந்து மகா பிரசாதம். இப்ப அந்த எச்சில் வந்து நம்ம வந்து இப்ப பகவான் சாப்பிட்டு கொடுக்கறது எச்சில். ஆனா அது பிரசாதமா தான் நம்ம ஏத்துக்கிறோம். எச்சிலா நம்ம நினைக்கிறது கிடையாது. அந்த பிரசாதத்தை ஆச்சாரியர்கள் பக்தி வேதாந்த சுவாமிகள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை நம்ம திருப்பியும் வாங்கி அந்த மிச்சத்தை சாப்பிடும்போது அது மகா பிரசாதம். இன்னும் கருணை அதிகமா நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி அந்த பையன் வந்து சுக்ருதி சேர்த்திட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாம்பு கடிச்சு ஒரு நாள் பால் கறக்கும் போது இரவுல ஈவினிங் டைம் சாயங்கால நேரம் இருட்ட ஆகுது. ஆனா இருட்டு இன்னும் ஆகல. பட் மாலை பொழுது கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை கம்மியானதுனால பாம்பு வந்து கடிச்சது தெரியல. அந்த அம்மா இறந்துடுறாங்க. இப்ப அந்த பையன் ஒரே பையன்தான். அம்மா போனதுக்கு அப்புறம் வேற யாருமே இல்ல, அப்பா இல்ல. அவன் ஏக்கத்துல அவன் என்ன பண்றான், சரின்னு அவன் பாட்டுக்கு நடந்து போறான், காட்டுக்குள்ள போறான். அப்படியே போய் சரி பகவான் நினைச்சு தியானம் பண்ணுவோம்னு பண்றான். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த பையனுக்கு. காட்சி கொடுத்து ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் இல்ல. மெடிடேட் பண்ற தியானம் வந்து ஆழமா தியானம் பண்ணும்போது காட்சி வருது. அதுல ரொம்ப பிரமாதமா தெரியறாரு, பாக்குறாரு. உடனே நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற பக்தி பயிற்சி வந்து இன்னும் முதிர்ச்சி அடையல, இன்னும் குழந்தைத்தனமாதான் இருக்கு. நீ அடுத்த பிறவி எடுத்து அதுல நீ நல்லா பக்தி பண்ணினா நீ என்ன வந்து அடைவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த அந்த பக்தி வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். சோ அப்ப அந்த பையன் வந்து என்ன பண்றான், இன்னும் நல்லா பக்தி பண்ணணும்னு பண்ணி அதுக்கப்புறம் அது சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு, திருப்திகரமா ஆனோன்னையும் அவன் வந்து நாரதாவா பிறக்கிறதுக்கு தகுதி வந்து நாரத முனியா பிறக்கிறான் அந்த பையன். அப்ப நாரத முனியோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும். எப்பவுமே அவரு நமோ நாராயணா, நாராயண பக்தர், நாராயண நாமத்தை சொல்லிட்டே இருப்பாரு. ஹரிநாமத்தை பாக்குறவங்க கிட்டயும் ஹரிநாமத்தை சொல்லி கொடுப்பாரு, மத்தவங்களையும் ஹரிநாமத்தை சொல்ல வைப்பாரு. அவர் அவ்வளவு சிறந்த பக்தர். அவருக்கு வந்து தனி திறமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானோட அனுகிரகத்தால அவரு நினைச்ச மாற்றத்துக்கு எங்க வேணாலும் போலாம். இங்க இந்த பூலோகம் மட்டும் இல்ல, எந்த லோகத்துக்கு வேணாலும் போலாம், வைகுந்த லோகத்துக்கும் கூட போலாம், கைலாசத்துக்கு போல எங்க நினைக்கிறாரோ அவரோட ஆசைப்படி அந்த இடத்துக்கு போலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கருணை பகவான் கொடுத்திருக்காரு, ஒரு ஆசீர்வாதம். சோ அப்ப அவரு பண்ண பக்தி வந்து வீண் போகல, அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல அது கண்டினியூ ஆயிருக்கு. அதே மாதிரிதான் பரத மகாராஜும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. பரத மகாராஜா இருந்து மானா பிறந்து, மான் வந்து பக்தர்களை தேடி போய் ஹிமாலயாஸ்க்கு அது அப்படியே ஓடி 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 அப்படியே ஹிமாலயாஸ் அந்த மாதிரி மலைப்பகுதியில பகவான் பக்தர்கள் யோக முறை பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நின்னு அவங்க பேசுறத கேட்டு அந்த மாதிரி சிரவணம் பண்ணி கேட்டு கேட்டு அப்படியே இறக்கும் போது அடுத்த பிறவியில ஜடபரத்தா பிறந்து அதுக்கப்புறம் வைகுந்தம் போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம புராணத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம், பகவத புராணங்கள்ல வர கதைகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ பக்திங்கிறது அழியாத ஒண்ணு. அஜாமிலா பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். அஜாமிலா கதை எல்லாத்துக்கும் தெரியுமா? யாருக்காவது தெரியலன்னா மட்டும் சொல்லுங்க, அத நான் சொல்றேன். ஓகே. அஜாமிலா அப்படிங்கிற ஒரு பிராமணா நல்ல பக்தனாதான் இருந்தா, பிராமண குடும்பத்துல பிறக்கிறான், பிராமண குணத்துலதான் வளர்றான். டெய்லிக்கும் பூஜை பண்றதுக்கு மரத்துல இருந்து பூக்களை பறிச்சு டெய்லிக்கும் காலையில அக்னிஹோத்திரம் பண்ணி யாகம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு மனைவி, பல குழந்தைகள், அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சமஸ்கிருதத்துல வாசனை அப்படின்னு சொல்லலாம். அந்த பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய விஷயங்கள், நம்ம ஏதாவது போன ஜென்மங்கள்ல ஏதாவது நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னா அது ரிப்பீட் ஆகும், அடுத்த ஜென்மங்கள்லயும் அது ரிப்பீட் ஆகும்.
ஆனா நம்மளுக்கு வந்து பக்தி மார்க்கத்துல வரும்போது என்ன ஆகும்னா அது கனவுல வந்துட்டு அது அப்படியே போயிரும். சில சமயங்கள்ல நம்மளுக்கு நேர்லயே வர வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்ம அது பக்தி மார்க்கத்துல இருக்கறனால நம்ம புத்திய கொண்டு நம்ம அதை தவறு, இது சரி இது தவறுங்கிறது பிரிச்சு பாக்குறது தெரிஞ்சு நம்மளோட மனசு தீரமா இருக்கும்போது, நம்ம வந்து கட்டுப்பாட்டோட அந்த வைராகியத்தோட இருக்கும்போது நம்ம அந்த கெட்ட விஷயங்களுக்குள்ள ஈகரா உள்ள போக மாட்டோம். வெளியிலயே இருந்துக்குவோம். வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. கெட்ட சவகாசம் ஆகட்டும், கெட்ட பழக்க வழக்கங்களாகட்டும் அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்மளுக்கு அந்த வாசனை இருந்தாலும் கூட போன பிறவிகள் மூலம் நம்மளுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களோ இல்ல கெட்ட குணங்களோ அனர்த்தங்களோ நம்மள வந்து இந்த ஜென்மத்திலையும் வந்து போகும். ஏன்னா அதை கண்டினியூ பண்ண வைக்கும். நம்ம பாவகரமான செயல் பண்ணியிருப்போம், அந்த சைக்கிள் தொடர்றதுக்காக அது வரலாம். ஆனா நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது அந்த விஷயங்கள் நம்மள டச் பண்ணாது. ஏன்னா நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சதுனால அந்த விஷயங்கள் எது தவறு எது சரின்னு நமக்கு பாகுபாடு பார்க்க தெரியறதுனால நம்ம அதுல இருந்து விலகியே இருப்போம். இதே நம்ம பக்தி மார்க்கத்துல போகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாசனை மூலியமா ஒருத்தனுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடி பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா அது போன பிறவியில இருந்திருக்கலாம். போதை வஸ்துக்கள்ல ஈடுபடுறதோ, மது அல்லது புகையிலை அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள்ல அவன் ஈடுபாடு இருந்திருக்கலாம் போன பிறவியில. இந்த பிறவியில அவன் இன்னும் அதுக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாசனை மூலியமா அந்த இம்ப்ரெஷன் பாஸ்ட் இம்ப்ரெஷன் மூலியமா இப்ப அவனோட சவகாசம் மக்கள் கூட பழகுறான் இல்லையா, அப்ப நண்பர்களே இருக்கலாம் உதாரணத்துக்கு, இல்ல பக்கத்து வீட்லயோ இல்ல ஒரு பார்ட்டிக்கோ எங்கேயோ போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப அந்த இடத்துல அவனை வந்து அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷன் அந்த சரௌண்டிங் அந்த சூழ்நிலை வந்து அவனை வந்து மறுபடியும் குடிக்க வைக்குது. இந்த ஜென்மத்துல இதுதான் முதல் முறையா இருக்கலாம். ஆனா போன பிறவில ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுல வந்து அவன் பக்தி மார்க்கத்துல இல்லாதனால சரி தவறுங்கிறத வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அத திடகாத்திரமா அந்த தவறுல இருந்து நம்ம வெளியில வரணுங்கிற அந்த ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் வந்து அந்த ஊக்கம் வந்து பக்தியில தான் வரும், சும்மா வராது நமக்கு. ஏன்னா பகவான் பரமாத்மாவா ரொம்பவே இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லா நம்மள கைட் பண்ணுவாரு பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது. இதயத்திலயும் பரமாத்மா இருக்காரு, இல்லைன்னு இல்ல. எல்லாத்துக்கும் சரி எது தவறு எதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எறும்புக்கும் கூட சர்க்கரை எதுன்னு காமிச்சு கொடுக்கறதுதான் அவரு பரமாத்மா. எங்க உணவு இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு உயிரினத்த ஜீவாத்மாக்கும் கூட சொல்லி கொடுக்கறாரு எங்க இருக்குன்னு. பிறந்த குழந்தைக்கும் கூட பால் எங்க குடிக்கணும் அப்படின்னு குழந்தைக்கு தெரியுது. யாரும் வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம் குழந்தைக்கு. பச்சை குழந்தைக்கு நர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறது கிடையாது. பிறந்த குழந்தைய அம்மா எடுத்து மடியில வைக்கணும்னுமே குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே பரமாத்மா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாரு. அதே மாதிரி திருடனுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறாரு, அவனுக்கும் தெரியும். ஆனா அவனால தவறு செய்யறதுல இருக்கிற மோகம், அதுல இருக்கிற ஆர்வம், அதுல இருக்கிற லாபம் வந்து தவறானதுன்னு தெரிஞ்சும் அதுல அனுபவிக்க கூடிய அந்த புலனின்பத்துக்கு உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு வெளியில வர்றதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து விட அதிகமா இருக்கிறதுனால அவன் வர்றதில்ல, தவறான வழியிலேயே போயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது குடிக்கிறக்கோ இல்ல போதையோ மதுவோ இல்ல புகையிலை சிகரெட் அந்த மாதிரி ஒரு இடம் வருது, அவன் போன பிறவியில தான் அதை அனுபவிச்சிருக்கான். இந்த பிறவியில முதல் முறையா இருந்தாலும் அவனுக்கு அந்த தூண்டுதல் உள்ள இருந்த இம்பிட்டஸ் அப்படிம்பாங்க, அந்த இம்பிட்டஸ் அந்த தூண்டுதல் வரும்போது அவன் அந்த சூழ்நிலைய வந்து சாதகமா பயன்படுத்தி திருப்பியும் அந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள அந்த சுழற்சிக்குள்ள திருப்பியும் போறான். அதுல இருந்து மீண்டு வர முடியாது அவனால. நாங்க பக்தி விருக்ஷான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருக்கும்போது முதல் முறையா நான் போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த வகுப்புகள்ல ஒருத்தர் வந்து சூதாட்டத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்திருந்தாரு. அப்ப வகுப்புகள் நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா போய்கிட்டு இருக்கோம். வாரந்தோறும் ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் வகுப்பு இருக்கும், 2 மணி நேரம் போவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும், எல்லாரும் நல்லா பழகுவாங்க. கிளாஸ் இருக்கும், முடிச்சோடனே பிரசாதம் பேசிட்டு அப்புறம் வந்துருவோம். வேலை முடிச்சோடனே நாங்க போயிருவோங்க, நானும் என் வீட்லயும். அப்ப வல்லபா பிறக்கல. சோ அப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அவரோட ரியலைசேஷனை ஒரு நாள் ஷேர் பண்றாரு. எப்ப ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாரோ, பகவத பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சாரோ, பக்தர்களோட பகவான் பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சேவை பண்ணாரோ,
அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கெட்ட பழக்கங்கள், சூதாட்டம் மட்டும் இல்ல, குடிக்கிறதும் உண்டு. அப்ப அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முழுசா போயிருச்சு. முழுசா போனதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட எல்லாம் சொன்னாரு. அவர் ஒரு புது மனுஷனா மாறிட்டாரு. அது எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவரு ஆரம்பத்திலயும் சரி, அவர் சொல்லும் போதும் சரி, பாக்குறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு வெளியில தெரியல. ஆனா அவரு சைக்கலாஜிக்கலா பல விஷயங்களை அவரு அனுபவிச்சுட்டாரு. துன்பங்கள், ஏமாற்றங்கள். அதனாலதான் அவர் தவறான வழியில போயிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. திருடனுக்கும் அவன் சைடு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்கதான், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம எது சரி எது தவறுங்கிறது தர்ம வழியில, பகவத தர்மம் வழியில நம்ம போகும்போது, பகவத தர்மம் எது சரின்னு சொல்லுதோ அந்த வழியில தான் நம்ம போவோம். நம்ம மனசுக்கு எது சரின்னு சொல்லுதோ, நம்மளுக்கு எது நியாயம்னு தெரியுதோ அது வழியில நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்கும். எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு 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 5 ரூபா நாணயம் எடுத்துட்டா கூட அதுல தலை, ராஜா தலையா அது ஏதோ சொல்லுவாங்களே, ஹெட் அண்ட் டெய்ல் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. சோ 2 சைடு காயினுக்கு 2 சைடு இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2 பக்கம் கதை இருக்கதான் செய்யும், 2 பக்கம் நியாயம் இருக்கதான் செய்யும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சைடு நியாயமா தான் தெரியும். ஆனா பகவத தர்மம் படி எதுவோ அதுபடி நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான், இல்லையா? சோ நம்ம இந்த பக்தி பண்ண ஆரம்பிக்க நம்மளோட கெட்ட இது 9வது அத்தியாயத்திலயும் வரும். அர்ஜுனன் கேக்குறான், தெரிஞ்சும் ஏன் போய் பாவத்துல ஈடுபடுறோம் கிருஷ்ணான்னு கேக்கும்போது, அது காமம் தான் அர்ஜுனா, லஸ்ட் ஒன்லி அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ பக்தி பண்ணி முடிக்கலன்னா உங்களுக்கு கதி என்ன, அவ்வளவுதானா? இல்ல, அவங்க பயந்துக்க வேண்டாம். சின்னதா பக்தி பண்ணா கூட அவங்களுக்கு வந்து எந்த பயமும் வேண்டாம். அவங்க யோக பிரஷ்டாவா இருப்பாங்க. அவங்க இப்ப ஒரு நல்ல பிறவி எடுத்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவர் சொல்றாரு, வாக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி 9வது அத்தியாயத்திலயும் வரும். அப்படியே அவன் வந்து தவறா இப்ப பக்தனா இருக்கான், ஆனா சில சில்மிஷம் தவறுகள் செஞ்சுட்டு தான் வரான்னு வச்சுக்கோங்க, ஏமாத்துறது அந்த மாதிரி பண்றான்னா, பரவாயில்ல, நான் அவனை நல்ல வழியில கூட்டிட்டு வரேன். ஒண்ணுமே பண்ணாம மாயாவதி பிலாசபிய ஃபாலோ பண்ணிட்டு அருவவாதிகள் அவங்க வந்து, இப்ப சங்கராச்சாரியரே இருக்காரு, அவரு கொடுத்த விளக்கம் பாத்தீங்கன்னா வேதம் தான். இப்ப புத்தர் வந்து வேதமே படிக்காதீங்க, அதை வச்சுதானே நீங்க பிராமணர்களே வந்து மிருகங்களை கொன்னு அதையவே சாப்பிடுறாங்க, வேதத்தின் பேர்ல தானே தவறுகள் நடக்குது, நீ வேதமே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு புத்தர் வந்தாரு. வேதம் படிக்காதனால எல்லா மக்கள் எல்லாம் இன்னும் அறியாமையில போய் வேற மாதிரி தவறுகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சிவபெருமானே சங்கராச்சாரியாரா வர வச்சாரு விஷ்ணு. சிவபெருமானுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இப்படி போய் உங்களோட வேதத்தை வந்து படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி புத்தர் வர்றாரு. அவரு புத்தரும் கிருஷ்ணரோட இன்கார்னேஷன் தான், அவதாரம் தான். இப்ப புத்தருக்கு எகெயின்ஸ்டா சங்கராச்சாரியார் அனுப்புறாரு விஷ்ணு. அப்ப சங்கராச்சாரியார் கேக்குறாரு, இப்ப நீங்க சொன்ன வேதத்தை நான் தவறா சொல்லி கொடுக்கணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு, வேண்டாம் பகவானே, நான் இந்த வேலையில நான் ஈடுபடலான்னு. இல்ல, நீ பண்ணு. எப்படி சிவபெருமான் வந்து அந்த பாய்சன் விஷத்தை குடிக்கிறதுக்கு யாருமே முன் வரல, அவரு முன் வந்தாரு. எல்லாத்தையும் காப்பாத்தணும், இந்த லோகத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தேவி தேவர்கள் அசுரர்கள் யாருமே ரெடியா இல்ல குடிக்கிறதுக்கு. அந்த சமுத்திர மந்தனை கடையும் போது, பாற்கடலை கடையும் போது அமிர்தம் வர்றதுக்காக கடையிறாங்க. அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வருது. முதல்ல அந்த விஷம் வருது, அத குடிக்கிறதுக்கு ஆளு சிவபெருமான் சரின்னு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சிவபெருமான் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அவருதான் பெரிய வைஷ்ணவராச்சே சிவபெருமான். பகவான் பக்தர்களுக்கு சேவை செய்யறது, பகவானுக்கு சேவை செய்யறதுல அவருக்கு ரொம்ப விருப்பம். அப்ப இவர் சொல்றாரு, இது எகெயின்ஸ்டா இருக்கேன்னா, இல்ல நீ போ, அதுக்கப்புறம் தான் நான் வைஷ்ணவ பிலாசபி இன்னும் ஸ்ட்ராங்கரா கொண்டு வர முடியும், நீ முதல்ல போய் வேதத்தை திருப்பி கொண்டு வா மக்களுக்கு. ஏன்னா புத்தர் வேதத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப இவரு சங்கராச்சாரியார் வந்து அத்வைத பிலாசபி கொடுத்து, அருவவாத பிலாசபி கொடுத்து, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேதத்தை அந்த மீனிங்கையே மாத்தி கொடுக்குறாரு. சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மம். அதுக்கு வந்து இவர் என்னங்கிறாரு, அனந்த ஞானம் அனந்த சத்தியம் தான் பிரம்மன் அப்படின்றாரு. இல்ல, ராமானுஜாச்சாரியார் அனுப்பிச்சு வச்சு வைஷ்ணவ வசிஷ்ட அத்வைத பிலாசபியை கொடுக்க வச்சு அவரு வந்து இல்ல, ஞானமும் அந்த சத்தியமும் வந்து குணங்கள் தான், பகவானோட குணங்கள்.
பல குணங்கள் இருக்கு, அனந்தமான குணங்கள்ல அது ஒரு 2 குணம் அவ்வளவுதான். அதுதான் பகவான் நீ எப்படி சொல்ல முடியும்? பகவானுக்கு வந்து நம்ம வட்டம் போட முடியுமா? பவுண்டரி கட்ட முடியுமா? இவ்வளவுதான், இதுக்குள்ள இருந்தாதான் பகவான் நம்ம சொல்ல முடியுமா? உருவம் இல்லைன்னா பகவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? பகவான் என்ன வேணா பண்ணலாம், என்ன நினைச்சாலும் அவர் பண்ண முடியும். சித்திகளே பண்றாங்க, இந்த சித்தி யோகிகளே பண்ண முடியும் போது பகவானால பண்ண முடியாதா? அவர் அருவமாவும் இருக்கலாம், உருவமாவும் இருக்கலாம், அவரோட விருப்பம். ஆனா அவர் உருவம், உணர்வுடையவர். அவரு நம்மளுக்குள்ள இருக்கிற நம்ம ஜீவாத்மாக நம்மளுக்கு அவர் உறவு, நம்மளுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு இருக்கு. அவரு பகவான் நம்ம பக்தர்கள், நம்ம சேவகர்கள். அப்புறம் சைத்தன்யா மகாபிரபு, மத்வாச்சாரியார் வராரு, அப்புறம் சைத்தன்யா மகாபிரபு வராரு, அந்த அச்சிந்திய பேத தத்துவத்தை கொடுக்குறாரு. நம்ம ஒண்ணுதான், ஆனா அதே சமயம் டிஃப்ரெண்ட்டும் கூட. நம்மளும் பகவானும் ஒண்ணுதான் அப்படிங்கறதோட நிறுத்திட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இல்ல நம்ம வேற அப்படின்னு வர்றாங்க மத்வாச்சாரியார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்னும் ரெண்டும், அதாவது டிஃப்ரெண்ட், ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம். எப்படின்னு நம்ம ஒரு கடல் உதாரணம் சொன்னோமா, கடல் இருக்கு, கடல் தான் பகவான்னா கடல் இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்து நம்ம பார்த்தாலும் அதுல இருக்கிற உப்பு தன்மை, கடல்ல இருக்கிற உப்பு தன்மையும் ஒண்ணு. அப்ப குணம் ஒண்ணு, ஆனா அளவு வேற. இப்ப குவாலிட்டேட்டிவ்லி சேம், குவான்டிடேட்டிவ்லி டிஃப்ரெண்ட். இப்ப அளவு முறைப்படி பார்த்தோம்னா நம்ம பகவான் அளவுக்கு நம்ம அனந்தம் கிடையாது. ஆனா குணங்கள் அவருக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரே குணங்கள் தான் இருக்கு இல்லையா? அவரும் சச்சிதானந்தம், நம்மளும் சச்சிதானந்தம். ஏன்னா அவரு எல்லாமே சச்சிதானந்தம், நம்ம ஆத்மா மட்டும்தான் சச்சிதானந்தம், உடல் கிடையாது. அவருக்கு உடலும் அதேதான் சச்சிதானந்தம். அந்த வித்தியாசத்தை நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு இன்னும் நல்லா விளக்கி நம்மளுக்கு ஹரிநாமத்தை, பகவான் பக்தர்களுக்கு பண்ற பக்திய, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. சோ நம்ம அந்த பரம்பரையை நம்ம பார்க்கும், குரு பரம்பரை இதுக்குதான் தேவைங்கிறது. இல்லைன்னா நம்ம தவறான வழியில போயிடுவோம் இல்லையா? சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு நல்லா புரியறது என்ன அப்படின்னா, யாரு வேணாலும், அஜாமிலா கதைக்கு வந்தோம், அதை நம்ம விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ போயிட்டோம். அஜாமிலாவும் அதே மாதிரி என்ன பண்ற, நல்ல பிராமணனா இருந்து அந்த கைங்கரியம் எல்லாம் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் ஒரு விலை மாது பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்மகனோட இருக்கிறத பார்த்துட்டு அவனோட மனசு சஞ்சலப்படுது. அவன் பூ பறிக்க போறான் பின்னாடி. அப்ப அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற அந்த ஜன்னல் வழியாவோ எப்படியோ பாத்துறான். அப்ப அதுல இருந்து அவன் மனசு சஞ்சலமாகுது. அந்த பெண் கூட உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற கேக்குறான். அவளும் சரி அப்படிங்கிறா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட பெண்டாட்டி, குழந்தைங்க, தாய் தந்தை எல்லாத்தையும் விரட்டிடுறான். அவளை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறான். ஆனா அவ வந்து ஒரு விலை மாது, அவளுக்கு வந்து ரொம்ப சௌகரியமா ஆசையோட நகைகள் அணிஞ்சுக்கணும், பெரிய வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்றான், பிராமணனா இருக்கிறவனை வந்து ஒரு சண்டாளனா மாத்திடுறா. ஒரு ரொம்ப கெடுதல், அப்படியே வழிப்பறி பண்றது, திருட்டு, கொலை, கொள்ளைன்னு சொல்லிட்டு என்ன வேணா நீ பண்ணு, ஆனா எனக்கு நீ நிறைய காசு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. அவளோட அழகுல உறவுல மயங்கி அவனும் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு பெரிய பாவியா மாறிடுறான். அவன் பிராமணனா இருந்தவன் பாவியா மாறிடுறான். அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு 10 குழந்தைங்க பிறந்துருது இந்த விபச்சாரி கூட. அப்ப 10வது குழந்தைக்கு மட்டும் அவன் நாராயணன்னு பேரு வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இவனுக்கு வந்து இறக்குற தருவாயில் ஆயிருது. இவனுக்கு ஒரு 75 வயசு 80 வயசு பக்கம் ஆயிருது. அப்ப இவன் பண்ண பாவங்களுக்கு என்ன விளைவு அப்படின்னா, யமதூதர்கள் வந்து இவனோட ஆத்மாவை வந்து பிச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த உடல்ல இருந்து ஆத்மாவை பிச்சு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் நரகத்துக்கு, நரக வேதனையை கொடுக்கறதுக்கு நரகலோகத்துக்கு சூட்டபிளான ஒரு உடலை கொடுப்பாங்க. இப்ப சூரிய கிரகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு வந்து உடல் வந்து சூரிய கிரகத்துல ஏத்த மாதிரி இருக்கும். இப்ப எப்படி தண்ணியில இருக்கிற மீன்கள் இல்ல செடி கொடிகள், அதுக்கு வந்து தண்ணியில இருக்கிற மாதிரிதான் அதனோட உடல் அமைப்பு இருக்கும். அதே வெளியில வந்து அதனால வாழ முடியாது. நம்ம வந்து வெளியில இருக்கிற மாதிரிதான் நம்ம வாழ்றதுக்கு உண்டான உடல் அமைப்பு இருக்கு. தண்ணியில போனா நம்மளால நிரந்தரமா தண்ணியில வாழ முடியாது. மீன்கள் மாதிரி தற்காலிகமா வேணா நம்ம மீன் மாதிரி ஒரு உடையோ இல்ல ஏதாவது அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு அந்த பெடல்ஸ் மாதிரி விங்ஸ் இல்ல சில விஷயங்கள் போட்டுட்டு, அந்த க்ளோதிங் சூட் சொல்லுவாங்களா, அந்த ஸ்விம் சூட் மாதிரி போட்டுட்டு நம்ம வேணா தண்ணியில போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஆனா நம்மளால நிரந்தரமா அங்க வாழ முடியுமானா முடியாது. நிலாக்கு, மார்ஸ்க்கு, அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்க போறது, அதெல்லாம் முடியுமானா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அந்தந்த கிரகத்துக்கு அந்தந்த
ஜீவராசிகள் அந்தந்த உடல் கொண்டு வாழ்றதுக்கு தான் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு பகவான். அந்த மாதிரிதான் அங்க வாழ முடியும் அப்படிங்கறதுக்காக அந்தந்த உடல் அமைப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஞ்ஞானம் முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல அப்படி பண்ண முடியாதுங்கிறது பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அஜாமிலாக்கு வயசாயிருது, யமதூதர்கள் வர்றாங்க, அவனோட உடல்ல இருந்து ஆத்மாவை பிச்சு எடுக்கிறாங்க. அப்போ வந்து எடுக்கும்போது இவனால அந்த உடல் மேல இருக்கிற பற்று, அந்த சாகும்போது அந்த உடல்ல இருக்கணும், அந்த உடல் மேல இருக்கிற உறவுகள் மேல இருக்கிற பற்றுனால அவன் வெளியில வர்றதுக்கு மறுக்கிறான். அப்பதான் அந்த பிடிச்சு இழுக்கும் போது அந்த வலி வருது. அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சு எடுக்கும் போது வலி வருது. அந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு அந்த ஆத்மா ரெடியா இல்ல. ஆனா விதி முடிஞ்சிருச்சு, வெளியில வந்துதான் ஆகணுங்கிற கட்டாயம். ஆனா அவனுக்கு முடியல, வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எவ்வளவு வயசாகுது, 75 வயசுக்கு மேல ஆகுது, ஆனாலும் அவனுக்கு அந்த விருப்பம் இல்ல. அப்போ அவன் பயத்துல அந்த விகாரமா இருக்காங்க, கொடூரமா இருக்காங்க. அந்த யமதூதர்களோட முகம், அந்த உருவம் எல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்காங்க, பயங்கரமா இருக்கு, பாக்குறதுக்கே பயம் வர மாதிரி இருக்கு. அப்ப அந்த பயத்துல இவனோட பையன், கடைசி பையன் நாராயணா அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருக்கான் இல்லையா, அப்ப பயத்துல வைக்கல, அவன் வச்சிருக்கிற பேரு. இவன் பயத்துல அவன் பையனை கூப்பிடுறான் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே விஷ்ணு தூதர்கள் கிட்ட விஷ்ணு சொல்றாரு, போய் காப்பாத்து, என்ன கூப்பிடுறான் அப்படின்னு. அப்ப விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, இல்ல பகவானே, உங்களை கூப்பிடல, அவன் பயத்துல அவன் பையன் நாராயணனை கூப்பிடுறான், அவன் பக்தியில உங்களை கூப்பிடல. பரவாயில்ல, என் நாமத்தை சொன்னாலே அவனுக்கு நீ போயிருக்கணும், நீங்க அது எப்படி நீங்க பேசலாம், போங்க முதல்ல அப்படின்னு. விஷ்ணு தூதர்கள் 3 பேர் போவாங்க, உடனே அஜாமில் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்ப யமதூதர்கள் அங்க இவனை பிடுங்கி எடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப விஷ்ணு தூதர்கள் போய் தடுக்கிறாங்க. அப்ப யமதூதர்கள் வந்து இவன் பண்ண பாவத்துக்கு அவன் நரகத்துக்கு போய் அனுபவிக்கணும், பல பாவங்கள் செஞ்சிருக்கான் இவன், பல துரோகங்கள் செஞ்சிருக்கான், அவனை நாங்க சும்மா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப விஷ்ணு தூதர்கள் இல்ல, அவன் வந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டான், இறக்குற தருவாயில சொல்லிட்டான், அதனால அவனை நாங்க காப்பாத்தியே ஆகணும், நீங்க கிளம்புங்க. இப்ப யமதூதர்களுக்கு சந்தேகம், இது என்ன வம்பா இருக்கு, இவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கான், இவனுக்கு தண்டனை கொடுக்காம ஒரு தடவை நாமத்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்து காப்பாத்துறேங்கிறீங்களே, நாங்க எங்க யமதர்மராஜா தலைவர் இருக்காரு, யமலோகத்துக்கு தலைவர், அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். யமதர்மராஜா யாரு, மகாஜனங்கள்ல ஒண்ணு. பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லுவாரு 12 மகாஜனங்கள்னு, பிரகலாதர், சிவன், பிரம்மன், அதுல வந்து இவரும் ஒண்ணு, யமராஜரும். அப்ப யமராஜரும் பெரிய வைஷ்ணவர், அவர் கொடுத்த கடமையும் செய்யறாரு, அவ்வளவுதான். நமக்குதான் அவருக்கு பயமா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா பக்தர்களுக்கு பயம் வராது. யமராஜரு அவரும் ஒரு பக்தர், அவர் மகாஜனங்கள்ல ஒண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதுல அவரு ரொம்ப அவரோட இதுல கரெக்டா இருக்காரு, அவரோட தர்மத்துல. நமக்குதான் ஐயோ யமராஜர் அப்படின்னா பயம், அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். ஆச்சாரியர்கள் கிட்ட நம்ம படிச்சிருந்தோம்னா வேற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. யமராஜர் வந்து வைஷ்ணவர், அவரோட கடமையை செய்யறாரு, நீ தப்பு செஞ்சா நம்ம ஏன் பயந்துக்கணும். இப்போ நாட்டுல ஒரு ஊர்லயே இருக்கு ஸ்டேட் லா, நேஷனல் லா அப்படின்னு இருக்கு, ரோட் லா இருக்கு, சட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு, எல்லாமே. ஆனா சட்டம்ங்கிறது எல்லாமே என்ன ஒரு இதுக்குள்ள, இதுல பார்த்தோம்னா ஒரு ஹை லெவல்ல பார்த்தோம்னா நீ கரெக்டா இரு, ஒரு பிரஜையா நீ உன் வேலையை கரெக்டா பண்ணு, தவறான ரூட்ல போகாத, ரெட் சிக்னல்ல போகாத, கிரீன் சிக்னல்ல போ, முந்தாதே, அந்த வளைவுல முந்தாதே, இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்கள் இருக்கும் சின்ன ஊர்ல. நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சட்டங்கள் இருக்கும். நம்ம ஒரு சட்டத்துக்கு அடி பணிஞ்சு ஒரு பிரஜையா இருக்கும் போது நம்ம போலீஸ பார்த்து பயந்துக்க வேண்டியது இல்ல, நம்ம பாட்டுக்கு போலாம். போலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்க வேண்டாம். அதே ஒரு தவறு செஞ்சிருந்தா பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும், யாரும் நம்மள பயமுறுத்த வேண்டாம், பார்த்தாலே பயம் வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம தவறு செஞ்சாதானே யமராஜரை பார்த்து பயந்துக்கணும். பக்தர்களுக்கு வந்து யமராஜரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரு வந்து ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கறதுனால. அதே மாதிரி சாவு அப்படிங்கிற விஷயமும் நம்மள பயமுறுத்தி வச்சிருக்காங்க, அது ஒரு கெட்ட விஷயம், அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். அந்த சாவுங்கிறத வச்சுதான் நம்ம வாழ்நாள நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். ஐயோ எப்ப வேணாலும் நம்மளுக்கு நம்ம பிறவி இதோட முடிஞ்சிரும், அதனால நம்ம இந்த விதி முடியறதுக்குள்ள நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டா, பக்தர்கிட்ட கத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த இறப்புங்கிறத நம்ம வந்து ஒரு அரவணைச்சுக்குவோம்.
ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும், பகவான் கிட்ட கூட்டிட்டு போகும் அப்படிங்கறது ஆர்வமா இருப்பாங்க பக்தர்கள், பயந்துக்க மாட்டாங்க. நம்ம நல்லா பக்தி பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் ஆர்வமா இருப்பாங்க. பக்தி பண்ணலைன்னா தான் பயந்துக்குவாங்க. ஐயோ நம்ம பக்தி பண்ணலையே, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், பகவான் கிட்ட இன்னும் நல்லா வேண்டிக்கணும் பக்தி பண்றதுக்குன்னு. அஜாமிலா அந்த பயத்துல நாராயணன் கூப்பிட்டதுனால விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கிட்ட இருந்து அஜாமிலா காப்பாத்திட்டாங்க. யமராஜரும் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு யமதூதர்கிட்ட, இல்லப்பா விஷ்ணு தூதர்கள் சொல்றது சரி, நீ கிளம்பு, நம்ம எல்லாம் கிளம்பலாம் வாங்க, விஷ்ணு தூதர்கள் பாத்துக்குவாங்க இப்ப அஜாமிலா. ஏன்னா அவன் சொன்னதுனால அவன் பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சு, நாராயணன் நாமத்தை சொன்னதுனால அவன் பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யமதூதர்கள் போயிடுறாங்க. அப்ப போனதுக்கு அப்புறம் விஷ்ணு தூதர்களை பார்த்து அஜாமிலா வந்து ரொம்ப நன்றி சொல்றான். இப்படி நான் வந்து வாழ்க்கை பூரா வீணடிச்சிட்டனே, பாவ செயல்ல ஈடுபட்டனே, ஒரு நாமத்தை வந்து இப்படி பயத்தோட சொல்லியே நீங்க வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. அவங்க 2வது சான்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க விஷ்ணு தூதர்கள். நான் இனிமேல் என்னோட வாழ்க்கையில இன்னும் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமும் நான் பகவானுக்கு சேவை பண்றேன், பகவானுக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்க்கு போயிட்டு, ரிஷிகேஷோ ஹரித்வாரோ போய் அவனோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், ரிமைனிங் லைஃப் டைம் ஃபுல்லா 75 வயசுனா ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதையில அப்படிதான் வரும். மீதி வருஷம் எல்லாம் பகவான் பக்தியில ஈடுபட்டு கடைசியில அவன் இறக்கும் போது தங்க விமானம் வரும் அவனை அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு. விஷ்ணு தூதர்கள் வருவாங்க. இத வந்து ஹரிநாமத்தோட சிறப்புக்காக இந்த கதை சொல்லப்படுது ஸ்ரீமத் பகவதத்துல. சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்ப இது பார்த்தோம்னா க்ளோரிஸ் ஆஃப் ஹரிநாம், இப்போ மகிமைகள், ஹரிநாமத்தோட மகிமைகள், பக்தியோட மகிமைகள், இந்த மாதிரி கதைகள் மூலியமா நம்மளுக்கு சொல்லும் போது இதெல்லாம் நடந்ததுதான், கட்டுக்கதைகள் எல்லாம் கிடையாது. நடந்ததுல செலக்டடா நம்மளுக்கு பகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம படிக்கும் போது இன்னும் நம்மளோட நம்பிக்கை ஸ்ரதா அதிகமாகும். அப்ப நம்ம இன்னும் பக்திய அதிகப்படுத்துவோம், இன்னும் சாது சங்கத்தை அதிகப்படுத்துவோம். பக்தர்கள் சங்கம் அப்படிங்கிற பேர்ல போய் உட்கார்ந்துட்டு தவறான விஷயங்கள் பேசிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி சங்கம் தேவையே இல்லை. அதுக்கு வந்து பக்தர்கள் இல்லாத சங்கத்துல கூட போய் உட்கார்ந்துட்டு பக்தியை பத்தி பேசலாம். நீங்க பக்தர்கள் சங்கம்ங்கிறது என்னன்னா, அங்க வந்து கிருஷ்ண கதை இருக்கணும், ஹரிநாமம் பண்ணணும், சங்கீர்த்தனை யக்யா பண்ணணும். அதாவது ஹரிநாம கீர்த்தனை பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம், இல்ல படிச்ச கதையை ஆளுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணலாம், சொல்லிட்டு கிளம்பிடணும். உட்கார்ந்தோம்னா நம்ம இந்த கலியுகத்துல நம்ம எல்லாருமே அந்த ராயண அல்பாயுஷ சபைய அந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி 1வது ஸ்கந்தத்துல வரும் 1.1.10. அதுல வர்ற மாதிரி மந்த புத்தி இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் விழுந்துருவோம், நம்ம குணத்திலேயே சீக்கிரம் விழுந்துருவோம். அதை திருப்பி திருப்பி நம்ம மாயா கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எப்ப நம்ம தவறா பேசுறோம், இல்ல தேவையில்லாத பேசுறோம், நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வை தூண்டுற விஷயம் இல்லாத மத்த விஷயங்களை பேசுறோம் அப்படின்னா நம்ம வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளே திருத்திக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு 9வது அதிகாரத்துல, நான் அவனை சரி பண்ணி கூட்டிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம வந்து தவறு செஞ்சாலும் கூட பகவான் வழி நடத்துவாரு. ஆனா அந்த வழியில நம்ம போகிறதுக்கு விருப்பப்படணும். நம்ம ரெடியா இல்லைன்னா அப்புறம் அவர் எவ்வளவுதான் முயற்சி செய்வாரு, ஆனா பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுக்காக நம்மளும் சரி அவர்தான் முயற்சி செய்வாரே, நான் பண்ற வரைக்கும் தவறுகள் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தா வீழ்ச்சி அடைய போறது நம்ம தான். அப்ப நம்ம திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு சுழற்சி எடுத்து லட்சக்கணக்கான பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்ப ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இன்னும் கலியுகம் மோசமாக அப்ப எவ்வளவு மோசமாயிரும். அப்ப நம்ம எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது வரும். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். கலியுகம் இப்பதான் 5000 வருஷம் தான் போயிருக்கு. 4,32,000 வருஷத்துல 5000 வருஷம் தான் போயிருக்கு. மீதி இத்தனை வருஷங்கள் இருக்கு. நம்ம திருப்பி இந்த லோகத்துல இந்த கலியுகத்துல பிறந்தோம்னா முடிஞ்சோம். இதே சத்தியுகம் வேற லோகத்துல வேற பிரபஞ்சத்துல சத்தியலோகத்துல பிறந்தா சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப தர்ம வழியில போவாங்க, சத்தியம் சௌட்சம் எல்லாம் இருக்கும், தயா. பட் இப்போ எல்லாம் போயிருச்சு. அப்படிங்கும் போது சத்தியத்தை தவிர மீதி எதுவும் இல்ல. அப்படிங்கும் போது சத்தியமே நம்ம கொஞ்சம் தான் இருக்கு. எத்தனை பேர் உண்மை பேசுறாங்க. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறவிதான் இப்போதைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட இந்த வைராகியத்தோட நம்ம பண்ணணும்.
சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட நம்மளுக்கு கத்துக்கிற பாடம். சோ இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராவது இருக்கீங்களா? எல்லாம் தூங்கிட்டீங்களா? வெளியில போயிட்டீங்களா? ஹலோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா மாதாஜி. பரவாயில்ல மாதாஜி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெக்கார்டிங் போடுவேன், ஒன்னொன்னா அப்லோட் பண்ணிட்டு வரேன். யூடியூப்ல போட்டு ஷேர் பண்ணுவேன். அப்ப நீங்க கேட்டுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப ஜெயலட்சுமி மாதாஜிக்கு என்ன சேவைனா, எவரெஸ்ட் மாதாஜிக்கு போன் போட்டு அதுக்கப்புறம் கதைகளை இன்னைக்கு நடந்தது சொல்லிடணும். அப்ப சூப்பர்.